அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். காசி என்பவர் சுருக்கமாக ஒரு நீதிபதிக்கு சமம் என்று நாம் கருத வேண்டும். அந்த கண்ணியத்தை நாம் அவருக்கு வழங்க வேண்டும். இன்றும் ஷரியத் சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பிலுள்ள ஒரே நபர் நமது அரசு காசி மட்டும்தான். அந்த அடிப்படையில் அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய கண்ணியத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதோடு, காசி என்பவர் செயலாற்ற வேண்டிய பொறுப்புகள் என்னவென்பதை பார்ப்போம். இன்று உரிமையியல் சம்பந்தப்பட்ட சிவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளான இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலாக் குலா போன்ற பிரச்சனைகள், குழந்தைகள் வளர்ப்பு போன்ற பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் இத்தனை ஆண்டு காலம் கண்ணியத்திற்குரிய மொஹல்லா ஜமாத்தாரிடம் சென்று முறையிட்டிருந்தோம். அவர்களும் இயன்றவரை அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கி வந்தார்கள். இயலாத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடி அனைவரும் சென்று கொண்டிருந்த நிலையில் இன்று நமக்கு காசி என்ற ஒரு பொறுப்பை அரசாங்கத்தால் நிரப்பி தரப்பட்ட நிலையில், கண்ணியத்திற்குரிய கோவை மாவட்டத்தில் வாழக்கூடிய நீங்கள் அரசு நியமித்திருக்கக்கூடிய நமது காசி அவர்களை அணுகி உங்களுடைய இது சம்பந்தமான உரிமையியல் சம்பந்தமான சிவில் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதன் மூலம் நமது கண்ணியத்தை நாம் காப்பாற்ற முடியும், பாதுகாக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, காசி என்பவர் நிக்காஹ் நடத்தி வைப்பார். குலா தலாக் போன்ற விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் அவர் தலையிட்டு தீர்ப்பு வழங்குவார். சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில பிரச்சனைகளுக்கு அவர் ஷரியத் அடிப்படையில் அணுகி அதற்கான தீர்வுகளை வழங்குவார். மேலும் அரசிற்கு பல விஷயங்களில் வழிகாட்டக்கூடிய ஒரு நபராகவும் அரசு காசியானவர் திகழ்ந்து வருகிறார்.